லேபர் லா 1ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926. இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926ல எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா, முதல்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் 18th செஞ்சுரியில வந்தது. அப்பதான் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று அமைச்சு அதுல மிஷினரி வச்சு நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க. அப்படி தேவைப்படும் போது இந்தியாவில் முதல்ல எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா 1890, அதாவது 1890 அசோசியேஷன் ஆஃப் மில் ஒர்க்கர்ஸ் வாஸ் ஃபார்ம்டு இன் பாம்பே. இவங்க பேர் என்னன்னா மில் ஹேண்ட்ஸ் அசோசியேஷன். பாம்பேல இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிச்சது தான் மில் ஹேண்ட்ஸ் அசோசியேஷன். இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில். இந்தியாவிலே நடந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக், லேபர் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் எதுன்னு கேட்டா எக்ஸ்பிரஸ் மில்ஸ் அட் நாக்பூர் இன் 1877. 1890ல ஃபர்ஸ்ட் மில் ஹேண்ட்ஸ் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1877ல என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் இன் இந்தியா எக்ஸ்பிரஸ் மில்ஸ் அட் நாக்பூர்ல பண்றாங்க. அதாவது 1900 என்ன பண்றாங்கன்னா போஸ்டல் யூனியன் இன் பாம்பே அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் பிரிண்டர் யூனியன் இன் கல்கட்டான்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இதெல்லாம் உலக போருக்கு முன்னாடி இருக்குது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அடிப்படுது, நிறைய நாடுகளுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காம போகுது, நிறைய லேபர் பாதிக்கப்படுறாங்க. அதனால 1919ல, அதாவது 1919ல இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கொண்டு வர்றாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த சோசியல் கண்டிஷன்ஸை வந்து முன்னேற்றத்துக்காக. ஒர்க்கர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெட்டர் வேஜஸ் கொடுக்கணுன்றதுக்காக, அவங்களுக்கு சில ப்ரிவிலேஜஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுக்கணும்னு இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கொண்டு வர்றாங்க. அதை பார்த்து இந்தியாவில் பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறாங்க. அதுதான் ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ட்ரேட் டிஸ்பியூட், இது வந்து செக்ஷன் 2 கிளாஸ் Gல சொல்றாங்க. ஒரு டிஸ்பியூட் அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க் மேனுக்குள்ள இருக்கலாம், இல்ல ஒர்க் மேன் அண்ட் ஒர்க் மேனுக்கும் இருக்கலாம், இல்ல ரெண்டு எம்ப்ளாயர்ஸ்க்கும் இருக்கலாம். எந்த ரீதியா டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், கண்டிஷன் ஆஃப் லேபர், எந்த மாதிரி ஒரு லேபரை நம்ம வச்சிருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் இல்ல நான் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். இந்த ட்ரேட் டிஸ்பியூட்டை சொல்றது செக்ஷன் 2 கிளாஸ் G ஆஃப் ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926. சரியா? ஒர்க்மென் அப்படின்னு இவங்க குறிப்பிடுறது ஆல் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு, இதுதான் ஒர்க்மென் இவங்க குறிப்பிடுறாங்க. இந்த ட்ரேட் டிஸ்பியூட்டுக்கு என்னென்னலாம் இன்கிரீடியன்ட்னு கேட்டா, ஒரு ரியல் டிஸ்பியூட் இல்ல டிஃபரன்ஸ் இருக்கணும். யாருக்கு? எம்ப்ளாயருக்கும் ஒர்க்மேனுக்கும் ஒரு ரியல் டிஃபரன்ஸ் வந்து தெரியணும். கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இவங்களோட இன்ட்ரெஸ்ட் இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வேற வேறையா இருக்கணும். அதாவது முதலாளியோட இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் நோக்கத்துல இருக்கும், தொழிலாளியோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு சம்பளம் அதிகமா கொடுங்க, இது ரீதியா இருக்கும். அடுத்து இந்த டிஸ்பியூட் ஒன்று இருக்கு அப்படின்னா அதை ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியில இருக்கணும், கான்ஃபிளிக்டா இருக்கணும்னு சொல்றாங்க. அதன் பிறகு அது எம்ப்ளாய்மெண்ட் டேர்மாவும் இருக்கலாம், இல்ல நான் எம்ப்ளாய்மெண்டாவும் இருக்கலாம். இதுதான் 3 இன்கிரீடியன்ஸ். ஒன்னு, உண்மையாவே டிஃபரன்ஸ் இருக்கணும். அது எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் மத்தியில இருக்கலாம், இல்ல ரெண்டு எம்ப்ளாயருக்கும் நடுவுல இருக்கலாம், இல்ல ரெண்டு ஒர்க்மெனுக்கும் நடுவுல இருக்கலாம். இந்த டிஃபரன்ஸை சரி பண்றது. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் நான் எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ்க்கும் இது பொருந்தும்னு சொல்றாங்க. இதுதான் 3 இன்கிரீடியன்ஸ் necessary for a trade dispute. அடுத்தது ட்ரேட் யூனியன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன். இது முக்கியமா 7 மார்க்ல இதை மட்டும் கூட தனியா கேட்கலாம், இதை கேளுங்க. செக்ஷன் 2 கிளாஸ் Hல என்ன சொல்றாங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் டெம்பரவரி ஆர் பர்மனன்ட் யூனியன் ஃபார்ம் பண்றாங்க. அது பர்மனண்டாவும் இருக்கலாம், இல்ல டெம்பரரியாவும் இருக்கலாம். அதுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ் இருக்கு. எதுக்கு? இந்த பிசினஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 இல்லைன்னா அதற்கும் மேற்பட்ட ட்ரேட் யூனியன் ஒரே ட்ரேட் யூனியனுக்குள்ள இருக்கலாம். ஒரு ட்ரேட் யூனியனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுலயே 2 or more ட்ரேட் யூனியனும் இருக்கலாம் வித்தின் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ட்ரேட் யூனியனோட ஃபங்க்ஷன்ஸ், இவங்க டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, ஒர்க்கர்ஸ்க்கு ஃபேர் வேஜஸ் கிடைக்கிறது, அதே மாதிரி அவங்களோட டென்யூரை வந்து வேலை செய்யற காலத்தை வந்து செக்யூர்டா பாதுகாக்கிறது, அவங்களோட ப்ரமோஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகப்படுத்துறது, அவங்களோட லிவிங் கண்டிஷனை அதிகப்படுத்துறது, அதே போல கோஆபரேஷன் எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் நடுவில் ஏற்படுத்துறது, கலெக்டிவ் வெல்ஃபேரை கொண்டு வர்றது. இந்த ட்ரேட் யூனியனோட லீகல் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு லீகல் என்டிட்டி, ஒரு டிஸ்டிங்டிவ் பாடி ஃப்ரம் இட்ஸ் மெம்பர். சரியா? இது வந்து உருவாக்குனவங்க எல்லாம் இல்லாம போனாலும் இது வந்து தொடரும். பெர்பெச்சுவல் சக்சஷன் அண்ட் காமன் சீல் இதுக்கு உண்டு. மூவபிள் அண்ட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டியை ட்ரேட் யூனியன் வாங்கிக்கலாம். ட்ரேட் யூனியன் மற்றவங்க மேல வழக்கு போடலாம், ட்ரேட் யூனியன் மேலேயும் மற்றவங்க வழக்கு போடலாம். சரியா? கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகலாம் ட்ரேட் யூனியன்.
இதெல்லாம் முக்கியமா சொல்றாங்க. ஒரு ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்டா என்ன அப்படின்னா, ஒர்க்மென் எம்ப்ளாயி இருக்கணும் ஒரு இடத்துல. அப்போதான் ட்ரேட் யூனியனே ஒன்று ஃபார்ம் பண்ண முடியும். ஏதாவது ஒரு பிசினஸ் நடக்கணும், அப்போதான் ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ண முடியும். மொத்தமா பிசினஸே நடக்காம ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ண முடியாது. அதே போல அந்த ட்ரேட் யூனியன் வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு உண்டான ரிலேஷன்ஸை ரெகுலேட் பண்ற வகையில ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும். அப்போ மட்டும்தான் ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுதான் மினிமம் ரெக்குயர்மெண்ட். அதாவது ஒர்க்மேன் அது எம்ப்ளாயர் 2 பேர் இருக்கணும். கண்டிப்பா ஒரு பிசினஸ் நடந்திருக்கணும். ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகணும். இந்த இடத்துல நம்ம ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணாதான் வேலை நடக்கும். அப்படின்ற சமயத்துல தான் ட்ரேட் யூனியனே காட்சிக்கு வருது. சரியா? ட்ரேட் யூனியனை ரெஜிஸ்டரும் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணாமே விடலாம். ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்ற காரணத்துக்காக அவங்களை இல்லீகல்னு சொல்லவே முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. ட்ரேட் யூனியன் ரெஜிஸ்டர் பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களை இல்லீகல்னு சொல்ல முடியாது. ஆனா ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு. அது சட்டமே கொடுக்குறாங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, அன்ரெஜிஸ்டர் பண்ணலினா இந்த பெனிஃபிட்ஸ் வாங்க முடியாது. ரெஜிஸ்டர் பண்ணா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாங்கலாம். என்னென்ன? கலெக்டிவ் பார்கெனிங்ல ட்ரேட் யூனியனை ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே போல ஏதாவது ஒரு கொஷின் வந்து அரைஸ் ஆகுது, கண்டிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாயர் கூட அக்ரிமெண்ட்ல என்டர் ஆகிறதுக்கு ரெகக்னைஸ்டு ட்ரேட் யூனியனால மட்டும்தான் முடியும். அதே போல மெம்பர்ஷிப் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ரெஜிஸ்டரே பண்ணலன்னா ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. இங்க வந்து ஃபீஸை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ரெகுலரா நீங்க மீட்டிங் நடத்தலாம். உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வெளியிடலாம். அதே போல ஒரு ட்ரேட் யூனியன் வந்து ஆட்கள் வேலை தொழிலாளர் வேலை செய்யக்கூடிய இடத்துல டைரக்டா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். தொழிலாளர் குறைகளை கேட்கலாம். அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல வேணாலும் இண்டஸ்ட்ரியில அவங்களோட போஸ்டர், அவங்க என்ன மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்களோ, மக்களுக்கு இல்லை, இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற ஒர்க்மெனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியப்படுத்துறாங்கன்னா அங்க வந்து ஒரு ஃபிளக்ஸ் மாட்டலாம். இதெல்லாம் ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியனுக்கே உண்டான பெனிஃபிட்ஸ். சரியா? இந்த ட்ரேட் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கான ஆப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு பெட்டர் வேஜஸ், பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன், ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். வேலையை விட்டு போப்பா அப்படின்னுட்டா அதை அகைன்ஸ்டா ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வர வைக்கிறாங்க. லேபர் வெல்ஃபேரை பாக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் பீஸ், கலெக்டிவ் பார்கெனிங், சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் பண்றாங்க. இப்போ ஒரு மைனர் வந்து இந்த ட்ரேட் யூனியனுக்குள்ள வரலாமான்னு கேட்டா கண்டிப்பா வரலாம். 15 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் யார் வேணாலும் ட்ரேட் யூனியனுக்குள்ள வரலாம். ஆனா 18 வயசுக்கு மேல போனாதான் அவங்க ஆபீஸ் பேரர் ஆக முடியும். அதுக்கு முன்னாடி ஆக முடியாது. ஆனா ஒரு 15 வயசு இருக்கிறவங்க ட்ரேட் யூனியன்ல மெம்பரா இருக்கலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆபீஸ் பேரர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா half ஆஃப் த ஆபீஸ் பேரர்ஸ் கண்டிப்பா ஒரு இண்டஸ்ட்ரியில எம்ப்ளாயா மட்டும்தான் இருக்கணும். சரியா? இப்போ 100 பேர் ஆபீஸ் பேரர்ஸ் இருக்கிறாங்கன்னா அதுல 50 பேர் கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். ரியல் டைம் ஒர்க்கர்ஸா இருக்கணும். இவங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் மூலமா தான் ரிமூவ் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு. அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு அவங்களை கேட்கணும். குட் ஃபெய்த்ல மட்டும்தான் அவங்க கிட்ட முழுமையா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். சரியா? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன், இது செக்ஷன் 4ல சொல்றாங்க. 7 அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதே போல அவங்களோட பெயர், ரூல்ஸ் எல்லாமே இதுல இருக்கணும். இப்போ ஒரு ட்ரேட் யூனியன் வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற 10% மெம்பர்ஸாவது வரணும். குறைஞ்சது 10% மெம்பர்ஸாவது வரணும். 10% மெம்பர்ஸ் என்னால திரட்ட முடியலைங்க அப்படின்னா ஒரு 100 பேராவது கண்டிப்பா வரணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷனே ரெஜிஸ்ட்ரர் கிட்ட போய் கொடுக்க முடியும். ரெஜிஸ்ட்ரர் கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த ரெஜிஸ்ட்ரர் என்ன பண்றாருன்னா அந்த அப்ளிகேஷனை வாங்குறாரு. அந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன இருக்குன்னா இது செக்ஷன் 5ல சொல்றாங்க. என்னன்னா நேம், ஆக்குபேஷன், அட்ரஸ் ஆஃப் த மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ட்ரேட் யூனியன், இருக்கிறவங்களுடைய வயசு, அவங்க என்ன வேலையில இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் ப்ராப்பரா எடுத்துட்டு போய் கொடுக்கணும் ரெஜிஸ்ட்ரர் கிட்ட. அப்போ ரெஜிஸ்ட்ரர் என்ன பண்ணுவாரு, அது எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு ஒரு நோட்டீஸ் டு ரெஜிஸ்ட்ரர் கொடுத்தா லாஃபுல் பர்பஸ்க்காக இது இருக்குதான்னு ரெஜிஸ்ட்ரர் பார்ப்பாரு. அதே போல லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் யார் யாருன்னு சொல்லி செக் பண்ணுவாரு. அடிக்குவேட் ஃபெசிலிட்டி ஃபார் இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஃபெசிலிட்டி இதுல கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்பாரு. அதே போல
எம்ப்ளாயோட டெசிக்னேஷன், யார் யார் என்னென்ன பொறுப்புல இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. பெனிஃபிட்ஸ் வந்து எந்த மாதிரியான கொடுக்குறாங்க இந்த ட்ரேட் யூனியன்லன்னு பாக்குறாங்க. இப்போ ஹானரரி மெம்பர்ஸ், டெம்பரவரி ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்களா, மரியாதை நிமித்தமா யாருக்காவது பதவி கொடுக்குறாங்களான்னு பாக்குறாங்க. அதே போல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து இந்த ட்ரேட் யூனியன்ல சேர்றதுக்கு எவ்வளோ அப்படின்னு பாக்குறாங்க. அதே போல எந்த மாதிரியான ரூல்ஸ் இவங்க வச்சிருக்கிறாங்க, அதை அமெண்ட் பண்றது எப்படி, இந்த மெத்தடையும் அவர் வந்து பாக்குறாரு ரெஜிஸ்ட்ரர். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பேரர்ஸ் ரிமூவ் பண்ற மெத்தட், இதை எல்லாத்தையும் ப்ராப்பரா பாக்குறாரு. பார்த்துட்டு செக்ஷன் 7 and 8 என்ன சொல்றாங்கன்னா, பவர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரர் எல்லாம் கரெக்டா இருந்தா அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படி தப்பா இருந்துச்சு அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுவாரு. எனக்கு வந்து போதுமான இன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது, இல்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த பேரை வேற யாரோ ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க, இந்த காரணத்தினால இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாரு. அப்படி எல்லாமே ஓகே அப்படின்னா அவர் வந்து அவர் சர்டிபிகேஷன் கொடுத்துருவாரு, ஓகே நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 9ல சொல்றாங்க என்ன அப்படின்னா, போதுமான ஆதாரம் வந்து இதுக்கு இருக்கு, அதனால நான் ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து செக்ஷன் 10ல சொல்றாங்க. ஒருவேளை ட்ரேட் யூனியன் தப்பான ஃபேக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இவங்க என்னென்னலாம் சட்டம் இதுல எழுதி கொடுத்துருக்காங்களோ ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு அகைன்ஸ்டாவே இவங்க நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. சரியா? அப்படி இல்லைன்னா அவங்களே 2 months ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு? ட்ரேட் யூனியனுக்கு. இந்த கிரவுண்ட்ஸ்ல வந்து உங்களை கேன்சல் பண்றோம் இல்ல வித்ட்ரா பண்றோம் அப்படின்னு ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. இதுதான் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதை கேன்சல் பண்றதுக்கு என்னென்ன விதம்னா, ஒன்னு மெம்பர்ஸே அப்ளிகேஷன் கொடுத்து கேன்சல் பண்றது, ரெண்டாவது இவங்க ஒருவேளை ஃப்ராடு பண்ணி வாங்கியிருந்தா கேன்சல் ஆயிடும், இவங்க வந்து சட்டத்துக்கு எதிராக ஏதாவது நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்பையும் கேன்சல் ஆயிடும், 2 month ப்ரியர் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்படி பண்ணி ரெஜிஸ்ட்ரர் வந்து கொடுப்பாரு யாருக்கு? ட்ரேட் யூனியனுக்கு. இப்படி பண்ணி கேன்சல் பண்ணுவாங்க. செக்ஷன் 11 வந்து அப்பீல். இந்த அப்பீல் என்ன சொல்றாங்கன்னா, ரெஃப்யூசல் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது அன்லாஃபுல்லா எங்களை கேன்சல் பண்ணிட்டாங்க, நாங்க சட்டப்படி தான் நடந்துக்கிட்டோம், ஆனா ரெஜிஸ்ட்ரர் வந்து அன்லாஃபுல்லா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்பீல் போகலாம். ட்ரேட் யூனியன்ல இருக்கிறவங்க எங்க பிரசிடென்சி டவுன்ல இருந்தா டைரக்டா ஹைகோர்ட்டுக்கு போகலாம், இல்ல வேற ஏதாவது பிரசிடென்சி டவுன்னா சென்னையில இருந்தா டைரக்டா ஹைகோர்ட்டுக்கு போகலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு ட்ரிபியூனலை வந்து செட் பண்ணுவாங்க. இதுல அடிஷனல் இல்லைன்னா அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் வந்து ஒரு முடிவெடுப்பார். ஆனா இந்த மாதிரி ட்ரேட் யூனியன் சஸ்பெண்ட் ஆயிருக்கிற சமயத்துல கலெக்டிவ் பார்கெனிங் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அமால்கமேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன், அதாவது 2 ட்ரேட் யூனியனை ஒன்னா சேர்றதுக்கு என்னென்ன காரணம்னா, 2த்தையும் கலைச்சிட்டு புதுசா ஃபார்ம் பண்ணலாம், கலைக்காமலும் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா half ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணிருக்கணும். எதுக்கு? அமால்கமேஷனுக்கு ஃபேவரா ஓட் பண்ணிருக்கணும்ன்றாங்க. அமால்கமேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பேர் வைக்கிறோம், நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் திரும்பவும் ரெஜிஸ்ட்ரருக்கு நாம தெரியப்படுத்தணும். சரியா? அடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு, இந்த ப்ரொசீஜர் ஆஃப் அமால்கமேஷன் ப்ராப்பரா தான் நடந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்றாரு, ஓகே இதை நான் ரெஜிஸ்டர் பண்றேன், அதையும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவார். இது செக்ஷன் 24 to 26ல சொல்றாங்க அமால்கமேஷன். டிஸ்சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த ட்ரேட் யூனியனோட செக்ரட்டரி அவரே எல்லாம் கையெழுத்து போட்டு ஒரு 14 நாளுக்கு உள்ளார எல்லாரும் கேன்சல் பண்றோம்னு அவங்களே ஒத்துக்குவாங்க. அவங்க ஒத்துக்கிட்டு 14 நாளுக்குள்ளார ரெஜிஸ்டருக்கு அனுப்புவாங்க, எங்களை கேன்சல் பண்ணிடுங்க ஐயா, போதும் நாங்க இருந்தது அப்படின்னு சொல்லி. இது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு, இந்த டிஸ்சொல்யூஷன் வந்து சரியா தான் இருக்குன்னா அவர் டிஸ்சொல்யூஷன் பண்ணிடுறாரு. எதை? இந்த ட்ரேட் யூனியனை. இந்த டிஸ்சொல்யூஷன் வந்து ரெஜிஸ்டர் ஏத்துக்கிட்ட டைம்ல இருந்துதான் என்ஃபோர்ஸ்க்கு வரும். இவங்க எப்போ டிசொல்யூஷன் பண்றேன்னு தீர்மானம் போட்டாங்களோ அப்போ இல்லை, ரெஜிஸ்டர் ஏத்துக்கும் போது தான் என்ஃபோர்ஸுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆரம்பத்தில் அவங்க சேரும்போது சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அவுட் சைடு லீடர்ஷிப், இது வந்து செக்ஷன் 22ல சொல்றாங்க, வெளியில இருந்து யார் வந்து இங்க லீடர்ஷிப் இருக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து அவுட் சைடு லீடர்ஷிப்னு சொல்றாங்க. ஒரு ஹெல்த்தி ட்ரேட் யூனியன் அப்படின்னா ஒரு யூனியனுக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு யூனியன் தான் இருக்கணும்.
அதே போல அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். அவங்களோட கவரேஜை என்லார்ஜ் பண்ணணும். அதிகப்படியான ஆட்களை சேர்த்தணும். யூனியனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அவங்களோட ஆக்டிவிட்டிஸை டைவர்சிஃபை பண்ணணும். எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கண்ட்ரோல்லையும் இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல சில பிரச்சனைகள் என்னன்னா, சில ட்ரேட் யூனியன்ல யாரும் சேர்றது கிடையாது. இன்னும் ஒரு சில ட்ரேட் யூனியன்ல அவங்களுக்குள்ளேயே சண்டை. அப்போ ட்ரேட் யூனியன் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சொல்றாங்களோ அதை நினைச்சுக்கிட்டு இவங்க ஆடுறாங்க. இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. இது இல்லாம செக்ஷன் 15 பிரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டி ஆஃப் ட்ரேட் யூனியன், இது வந்து என்னன்னா செக்ஷன் 15 to 19 வரைக்கும் சொல்றாங்க. செக்ஷன் 15ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனான்ஸ் ஃபார் ட்ரேட் யூனியன், கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஜெனரல் ஃபண்டு, பொலிட்டிக்கல் ஃபண்டுன்னு ரெண்டு இருக்கு. ஜெனரல் ஃபண்டு செக்ஷன் 15, அதாவது ஆஃபீஸ் பேரருக்கு சம்பளம் கொடுக்கறது, இருக்கிறவங்க ட்ரேட் யூனியன் மெம்பர்ஸ்க்கு எஜுகேஷன், சோசியல், ரிலீஜியஸ் பெனிஃபிட் கொடுக்கறது, ஸ்ட்ரைக் நடந்துச்சுன்னா லாஸை வந்து பேர் பண்ணி எம்ப்ளாய்க்கு வந்து பணம் செட்டில் பண்றது, வழக்கு போட்டாங்கன்னா வழக்கு எடுத்து நடத்துறது, டெத்து, ஓல்டு, சிக் பெனிஃபிட், யாராவது ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து உதவுறது, தொழிலாளர்களோட இன்சூரன்ஸுக்கு பிரீமியம் கட்டுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஜெனரல் ஃபண்ட்ல இருந்து எடுப்பாங்க. செக்ஷன் 16 என்னன்னா பொலிட்டிக்கல் ஃபண்டு. பொலிட்டிக்கல் ஃபண்ட் அப்படின்னா உள்ள வேலை செய்யறவங்களுக்கும் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான வேலை வந்து அவங்க செய்யறாங்க, எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்காங்களோ அந்த ஒரு கேண்டிடேட்டை வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நிறுத்துறாங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு பண செலவு பண்றது, நோட்டீஸ் வந்து அடிச்சு கொடுக்கறது அந்த கேண்டிடேட்டுக்கு ஆதரவா, அந்த கேண்டிடேட்டை மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே பொலிட்டிக்கல் ஃபண்ட்ல வருது. இவங்க பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணலாம். இது வந்து சம்பள கேட்பாங்க. சரியா? ப்ராப்ளம்ல. அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் ஃபண்டுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, இவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா விட்டுறணும். வாலண்டியரா கம்பல் பண்ணி நீ வந்து பணத்தை கட்டுன்னு சொல்லக்கூடாது. பணம் கட்டாதவங்களுக்கு அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேட்டோ இல்ல அவங்களை டிஸ்மிஸோ வேலையை விட்டு பண்றேன்னு சொல்லி எம்ப்ளாயர் கிட்ட எல்லாம் போய் அவங்கள பத்தி தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து இம்யூனிட்டி ஃப்ரம் பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் கான்ஸ்பிரசி. ஏதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசி பண்றாங்க இவங்க, இப்போ தொழிலாளர்கள் வந்து கல்லெடுத்து அடிக்கிறாங்க இல்ல சதி திட்டம் தீட்டுறாங்க, செக்ஷன் 120B ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி, இது வந்து ஐபிசியில செக்ஷன் 120B கீழே இவங்களை கைது பண்ணக்கூடாது. அதுல இருந்து இவங்களுக்கு இம்யூனிட்டி கிடைக்குது. அதே போல சிவில் சூட் வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபைல் பண்ணக்கூடாது. யாரு? ட்ரேடு யூனியன் ரிலேட்டடா சிவில் சூட் ஃபைல் பண்ணக்கூடாது. இவங்க வீடு ரிலேட்டடா எதனா இருந்தா பர்சனலா இருந்தா ஃபைல் பண்ணலாம். ஆனா ட்ரேட் யூனியன் ரிலேட்டடா ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ட்ரேட் யூனியன் ஆக்ட். இதுல ரெகக்னேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் வந்து என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 28A to செக்ஷன் 28G வரைக்கும் சொல்றாங்க. இப்போ ஒரு ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்றாங்க, அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இது வேலை கொடுக்குற முதலாளி ரெகக்னைஸ் பண்ணணும். அப்படி ரெகக்னைஸ் வந்து அவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெமரண்டம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட், இதை இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணணும். ஒரு ட்ரேட் யூனியன் வந்து ரெஜிஸ்டர் ஆன 6 மாசத்துல இவர் வந்து ஓகேன்னு சொல்லி சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து லேபர் கோர்ட் மூலமா பிரச்சனையை தீர்த்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் ட்ரேட் யூனியன் ஆக்ட். சரியா?